நிறைய விஷயம். ஐயா எடப்பாடியார் வந்து ஒரு ஆம், அவருக்கு தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குன்றது நீங்க பார்த்துட்டீங்க. நான் என்ன செய்வோன்றது நான் சொல்ல முடியாது. மேனிஃபெஸ்டே அது இது இது என்ன மேனிஃபெஸ்டோ யார் என்ன எழுதுறாங்களோ, அது அவங்க தான் வந்து அவங்களுக்கு தெரியும். பட் எங்களோட ஆ எல்லாம் ஆலோசிச்சு நெறைய விஷயங்கள் அவங்க இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து என்னென்ன வேணுமோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து ஏழை எளிய மக்களுக்கு இது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்களோ, அது கண்டிப்பா செய்வார் ஐயா எடப்பாடியார் அப்படின்றது தான். ஏன்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லாமே வந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நோக்கி தான் நம்ம வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பவுமே போயிருக்கு. அதுதான் அண்ணாவோட பேரறிஞர் அண்ணாவோட தொலைநோக்கு பார்வையும் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மா அது ரொம்பவே சாத்தியமா ஆக்குனாங்க. நெறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க. அதுக்கு அதே மாதிரி ஐயா எடப்பாடியார் வந்து ஒரு அவருக்கு வந்து குடுக்குற மனசு. ஸோ அந்த குடுக்குற மனசு இருக்கிறனால தான் அது வந்து அ ஒருத்தர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதே மாரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு குடும்பத்துக்கான ஒரு கட்சி கிடையாது. இது தொண்டர்களோட கட்சி.